ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் நமஸ்காரங்க. உங்களுக்கு திருமலாவில் இருக்கிற பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணும், உங்கள் கையால் ஏதாவது ஒரு சின்ன கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா எதுவும் இல்லைங்க, ஒரே ஒரு சின்ன வேலை தான். அடுத்த வாட்டி நீங்கள் திருமலா போகும்போது பெருமாளை நீங்கள் தரிசனம் பண்ணும்போது, இல்லை தரிசனம் கிடச்சிருக்கு, ஏதாவது சேவை டிக்கெட் எங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, கீழே திருப்பதிலேருந்து போகும்போதே ஒரு 2-3 துளசி செடிகள், இல்லை நாங்கள் வாங்க மாட்டோம் எங்கள் வீட்டிலேருந்து நாங்கள் எடுத்துன்னு போகிறோம்னாலும் உங்கள் வீட்டிலேருந்து ஒரு துளசி செடி இல்லை 2 துளசி செடி, கவுண்ட் உங்கள் இஷ்டம், துளசி செடிகள் எடுத்துன்னு போயிட்டு தரிசனம் முன்னாலேயோ இல்லை பின்னாலேயோ தரிசனம் முடிச்சாக்குவோம். அந்த துளசி செடிகள் அனந்தாழ்வாரோட பிருந்தாவனம் இருக்குது, கோவிலுக்கு பின்னாலேயே அனந்தாழ்வார்களோட பிருந்தாவனம், அங்கே நீங்கள் நட்டலாம். அது கிருஷ்ணர் இருக்காங்க, கிருஷ்ணர் சரௌண்டிங்கில் ஃபுல்லாகவே துளசி வனம் மாதிரி போட்டிருக்காங்க. அங்கே நம்ம துளசி நட்டலாம், நம்ம கையாலேயே நம்ம அந்த துளசி நட்டலாம். அந்த வாய்ப்பு நமக்கு பெருமாள் கொடுத்துருக்காரு. ஸோ இந்த துளசி அழகாக பெருமாளோட கைங்கரியம்லையும் யூஸ் பண்ணப்படும். அந்த அங்கே இருக்கிற திருமலை பெருமாளுக்கு இந்த துளசினால் கைங்கரியம் பண்ணுவாங்க. அது ரொம்ப கொடுத்து வச்ச ஒரு கைங்கரியங்க. ஏன்னா பெருமாளுக்கு எல்லா கைங்கரியத்தை விட உகந்தது தான் புஷ்ப கைங்கரியம். அதுதான் கோதை பண்ண வேலை. கோதை பெருமாளோட மனசில் ஒரு ஆழமான ஒரு இடம் பிடிச்சிருக்கா அப்படின்னா அவன் பண்ண கைங்கரியம் தான் புஷ்ப கைங்கரியம். அதே மாதிரி அனந்தாழ்வார்கள் அவரும் புஷ்ப கைங்கரியம் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவரோட ஞாபகார்த்தமாக இந்த பிருந்தாவனம் இங்கே அமைச்சிருக்காங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே நீங்கள் துளசி எடுத்துன்னு செடி நட்டிட்டிங்கன்னா இங்கே வளர்கிற துளசி தான் பெருமாளோட கைங்கரியத்தில் யூஸ் பண்ணுவாங்க. கண்டிப்பாக இந்த வாய்ப்பு யாருமே மிஸ் பண்ணாதீங்க. தேங்க்யூ.